ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், SN2 மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which alkyl halide from the following pair would you expect to react more rapidly by an SN2 மெக்கானிசம், எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ SN2 மெக்கானிசம், அப்போ SN2 நமக்கு என்ன அர்த்தம், ரெண்டு ஆட்டம் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும் இல்லையா. அப்போ ரெண்டு ஆட்டம் ரெண்டு மாலிகுல் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடம் வந்து ஃப்ரீயா இருக்கணும். அப்போ தான் ஒரு மாலிகுல் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது இன்னொரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்டாக் பண்ண முடியும். க்ரௌடட் வந்து இருக்கக்கூடாது, அதான் நமக்கு மெயின் திங். அப்போ ஃபங்க்ஷனல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும், ஆர் அதர்வைஸ் நமக்கு வந்து பிரைமரியா வந்து இருக்கணும். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது, இந்த புரோமின் தான் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்குது. இங்கே ரெண்டு பக்கம் நமக்கு என்ன இருக்குன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்கி குரூப்னு வச்சுப்போம். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இங்க நமக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ நமக்கு எங்க ஃப்ரீயா இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் தான் ஃப்ரீயா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல தான் SN2 மெக்கானிசம் நடக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்னு SN2 மெக்கானிசம் இஸ் மோர் ஃபேவரபிள் ஃபார் பிரைமரிக்கு நமக்கு வந்து தெரியணும். ஓகே, அப்போ பிரைமரி தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். இல்ல எங்க வந்து க்ரௌட் வந்து கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். க்ரௌட் கம்மியா இல்ல, ஃப்ரீயா இருந்தா தான் அங்க வந்து இன்னொரு ஆட்டம் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் தான் நமக்கு வந்து ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க, இந்த செகண்ட் கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப க்ரௌடடா இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல. இங்க நமக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்குது. அப்போ செகண்ட் ஒனுக்கு நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் தான் நமக்கு வந்து ஆன்சர். இங்க தான் நமக்கு வந்து SN2 மெக்கானிசம் நடக்கிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. தேர்ட் ஒன் வந்து பாருங்க, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. புரோமின் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் நமக்கு வந்து இங்கேயும் ஃப்ரீயாக தான் இருக்குது, இங்கேயும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் கார்பனும் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே செகண்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரௌடாக இருக்குது. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நமக்கு நடக்குது SN2 மெக்கானிசம் நடக்கிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு எப்படி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம் நடக்கிறதுக்கு மோர் ஃபேவரபிள் அந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் தான் எல்லா கேஸுமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசத்துக்கு மோர் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த செகண்ட் காம்பவுண்ட் வந்து SN2 மெக்கானிசத்துக்கு வந்து ஃபேவரபுளா இல்ல. அதாவது கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசத்துக்கு மோர் ஃபேவரபிள் கிடையாது.